ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம இந்த பி லெட்டர் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 கலர் நூல், க்ராஷெட் ஹூக், கட்டர், நீடில் தேவை. இந்த லெட்டர் பி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஸ்டிச் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லிப் நாட், செயின், டபுள் க்ரோஷே, ஸ்லிப் ஸ்டிச். நம்ம பீன்ற ஒரு லெட்டரை 2 பீஸாக பண்ணி அதை ஸ்லிப் ஸ்டிச் மூலமாக இப்படி ஜாயின் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த லெட்டர் பி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். அப்புறம் 36 செயின் போடணும். நூலை ஹூக் மேலே வச்சு இந்த லூப் வழியாக இழுத்தா செயின் ஃபார்ம் ஆகிடும். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு இந்த லூப் வழியாக இழுத்தா செயின் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை மாதிரி நம்ம 36 செயின் போடணும். 1 2 36 செயின் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம 2வது செயின்லேருந்து ஸ்கிப் பண்ணணும். இந்த லூப் எந்த ஹூக்கில் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் செயின், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2வது செயின்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம அதில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். நூலை ஒரு தடவை ஹூக் மேலே இப்படி சுற்றிட்டு அந்த லூப் வழியாக விட்டு நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கையும் நம்ம விட்டு லூப் வழியாக இழுத்திங்கன்னா 3 லூப் ஃபார்ம் ஆகும். திருப்பி நூலை ஹூக் மேலே வச்சு முதல் 2 லூப்பில் நம்ம இழுக்கணும். திருப்பி 2 லூப் இருக்கும். திருப்பி நூலை ஹூக் மேலே வச்சு அந்த 2 லூப் வழியாக இழுக்கணும். இதுதான் டபுள் க்ரோஷே. இதை மாதிரி நம்ம இன்னும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே மாதிரி மொத்தம் 12 டபுள் க்ரோஷே போடணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13 டபுள் க்ரோஷே இருக்கணும். ஒரு தடவை நூலை ஹூக்கில் சுற்றிட்டு அடுத்த ஸ்டிச்சில் இப்படியே உள்ளே விட்டு திருப்பி நூலை ஹூக் மேலே வச்சு நம்ம விட்ட லூப்பில் இப்படி இழுத்திங்கன்னா 3 லூப் ஃபார்ம் ஆகும். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு முதல் 2 லூப் வழியாக இழுக்கணும். திருப்பி 2 லூப் ஃபார்ம் ஆகும். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு அடுத்த 2 லூப் வழியாக இழுக்கணும். நம்ம 13 டபுள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம டபுள் க்ரோஷே 5 டுகெதர்னு பண்ண போகிறோம். அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டிச்சை சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக மாற்ற போகிறோம். அது எப்படின்னு பார்க்குறேங்க. ஒரு தடவை நூலை சுற்றிட்டு அதை ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம உள்ளே விட்டு திருப்பி நூலையும் ஹூக்கையும் அது வழியாக இழுத்துட்டு 3 ஸ்டிச் இருக்கும், 3 லூப் இருக்கும். திருப்பி நூலை ஹூக் மேலே வச்சு முதல் 2 லூப் வழியாக இழுத்துடணும். இதே மாதிரி நம்ம 4 வாட்டி பண்ணணும். ஏன்னா நூலை ஹூக் மேலே ஒரு தடவை சுற்றிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஹூக்கை விட்டு நூலையும் ஹூக்கையும் அந்த லூப் வழியாக இழுத்துட்டு திருப்பி நூலை ஹூக் மேலே வச்சு முதல் 2 லூப் வழியாக வெளியே இழுக்கணும். ஸோ இதை மாதிரி நம்ம இன்னும் ஸோ நம்ம பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 லூப் இருக்கும். ஸோ திருப்பி நூலை ஹூக் மேலே வச்சு அந்த 6 லூப் வழியாகவும் இழுத்துட்டிங்கன்னா 5 ஸ்டிச்சை ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச்சாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்ததுக்கு ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் நம்ம டபுள் க்ரோஷே 2 டுகெதர்னு பண்ண போகிறோம். அதாவது 2 ஸ்டிச்சை ஒரே ஸ்டிச்சாக போட போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நூலை ஒரு தடவை ஹூக்கில் சுற்றிட்டு ஹூக்கில் இந்த லூப் வழியாக உள்ளே விட்டு நூலை திருப்பியும் அந்த லூப் வழியாக இழுத்திங்கன்னா 3 லூப் இருக்கும். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு முதல் 2 லூப் வழியாக இழுக்கணும். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு அடுத்த ஸ்டிச் வழியாக உள்ளே விட்டு நூலை ஹூக் மேலே வச்சு அது வழியாக இழுத்துட்டு திருப்பி நூலை ஹூக் மேலே வச்சு முதல் 2 லூப் வழியாக இழுக்கணும். திருப்பி 3 லூப் இருக்கும். திருப்பியும் நூலையும் ஹூக்கையும் அந்த 3 லூப் வழியாக இழுக்கணும். இதுதான் டபுள் க்ரோஷே 2 டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 ஸ்டிச்சை ஒரே ஸ்டிச்சாக நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். இதை மாதிரி நம்ம இன்னும் 5 தடவை பண்ண போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 தடவை பண்ணியிருக்கணும். நம்ம ஒரு தடவை பண்ணிட்டோம். இன்னும் 5 தடவை பண்ண போகிறோம். அதாவது அதை தான் டபுள் க்ரோஷே 2 டுகெதர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். கடைசியில் 2 ஸ்டிச் இருக்கும். அந்த 2 ஸ்டிச்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம இங்கே கொண்டு ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே நம்ம 5 டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ணோம் இல்லையா, அதிலேருந்து 4 ஸ்டிச் கவுண்ட் பண்ணணும். ஸோ அதுலேருந்து 1 2 3 4. ஸோ இந்த 4வது ஸ்டிச்சில் தான் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஹூக்கை இதுக்குள்ளே விட்டு நூலையும் ஹூக்கையும் அது வழியாக இழுத்து திருப்பி இது வழியாக இழுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இது வழியாக உள்ளே விட்டு அடுத்த ஸ்டிச்சில் இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். திருப்பியும் இந்த எட்ஜில் விட்டு அடுத்த ஸ்டிச் இதில் விட்டு ஸோ ஸ்லிப் ஸ்டிச் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா
பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கர்வில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஹூக்கை லூப்புக்குள்ளே விட்டு நூலை ஹூக் மேலே வச்சு நூலை ஹூக்கி அந்த லூப் வழியாக இழுத்திங்கன்னா 2 லூப் இருக்கும். திருப்பி நூலை ஹூக் மேலே வச்சு அந்த 2 லூப் வழியாக இழுக்கணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டிச் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். நூலை ஒரு தடவை ஹூக் மேலே சுற்றிட்டு அந்த நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஹூக்கை உள்ளே விட்டு நூலையும் ஹூக்கையும் அது வழியாக இழுத்திங்கன்னா 3 லூப் ஃபார்ம் ஆகும். திருப்பி நூலையும் ஹூக்கையும் அந்த 3 லூப் வழியாக இழுத்திங்கன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே கிடச்சிரும். அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ நம்ம பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் 9 செயின் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த லாஸ்ட்டு டபுள் க்ரோஷே விட்டுட்டு அதுக்கு முந்தின டபுள் க்ரோஷேல நம்ம இதை ஸ்லிப் ஸ்டிச் மூலமாக ஜாயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த லாஸ்ட் டபுள் க்ரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருணும். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 9 செயினில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இது டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் 4 வாட்டி பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷே மாதிரி 4 வாட்டி பண்ண போகிறோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம 5 வாட்டி பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷே. நம்ம பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். அடுத்த ஒரு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். அப்புறம் அந்த டபுள் க்ரோஷே சென்டரில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டும். ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீஃப் பண்ணியாச்சு. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நம்ம இன்னொரு பீஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த 2 பீஸும் பண்ணியாச்சு. இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணி இப்படி நம்ம இது ஃபுல்லும் இந்த பார்டரில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ சைட்லலாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லெட்டர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம சென்டரில் நம்ம பண்ண போகிறோம். நம்ம உள்ளே வந்து ஸ்லிப் ஸ்டிச் மூலமாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த லெட்டர் பி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.